ஆல்மைட்டி, ALMIGHTY, ஆல்மைட்டி. ஆல்மைட்டி என்றால் தமிழில் கடவுள், காட் என்று ஒருவர் சொன்னார். ஒருவருடன் பேசிக்கொண்டிருந்தேன். எங்கே? கொளத்தூரில்தான். நடைபாதையில் மிக வயதானவராக இருந்தார். 84 என்றார். எப்பொழுதுமே வயதானவர்கள் மீது ஒரு மரியாதை உண்டு, அன்பு உண்டு. அப்படி அவர்களிடம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் இந்த ஆல்மைட்டி, எல்லாமே ஆல்மைட்டி தான், ஆல்மைட்டி, எதை சொன்னாலும் ஆல்மைட்டி 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 என்றார். அவருடைய வாக்கின்படி எல்லாமே ஆல்மைட்டி தான். இந்த பூமி என்ன, பிரபஞ்சம் என்ன, அனைத்துமே ஆல்மைட்டி தான் என்று அவர் சொன்னார். அந்த ஆங்கில வார்த்தையை கொஞ்சம் பிரித்து சொல்கிறேன், சிலருக்கு அது விளங்கும். ஆல்மைட்டி, ஆல்மைட்டி, ஆல் எல்லாம் அப்படின்னு சொல்லலாம். மைட்டி பவர்ஃபுல், சக்தி வாய்ந்தது என்றுதான் அதன் பொருள். அல் என்பது ஒரு அரபி எழுத்து, அல் கத்தார். எல்லா வார்த்தைக்குமே அல், அல்லாஹ், அந்த வார்த்தையை சுருக்கி அல் என்பார்கள். எனக்கு அரபி மொழி தெரியும், படித்திருக்கிறேன். பேச வராது, எழுதத் தெரியும், படிக்கத் தெரியும். காலத்தினால் அது மறந்துவிட்டது. இருந்தாலும் பல எழுத்துக்கள், பல வார்த்தைகள் ஞாபகம் இருக்கிறது. சரி, இந்த ஆல்மைட்டி என்பது அதிகமான சக்தி உடையது என்று. இந்த பிரபஞ்சம் சக்தியினால் ஆனது. சரி, அதை வணங்க வேண்டுமா? அது யார் சொன்னது? இந்த பிரபஞ்சம் ஆல்மைட்டினால் ஆனது என்று யார் சொன்னது? ஒரு மனிதன்தானே சொன்னான். ஏதோ ஒருவன் சொன்னான். அதை அந்த பெரியவர் சொன்னார், எல்லோரும் சொல்கிறார்கள். இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது என்றால் ஆல்மைட்டி, இதுதான் அவருடைய சொல். இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது என்று அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரிந்த ஒரே வார்த்தை ஆல்மைட்டி. இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது என்றால் எவல்யூஷன் தியரி, பிக் பேங் தியரி, இதை வைத்துத்தான் சொல்ல வேண்டும். இது சமீபத்தில் சொன்னாலும் அது ஒரு ஆராய்ச்சியின் மூலம்தான் நமக்கு இந்த எவல்யூஷன், பிக் பேங் என்பதெல்லாம் தெரிய வந்தது. ஏதோ ஒரு சத்தம், வெடி சத்தம் வந்தது. அதிலிருந்து தான் இந்த பிரபஞ்சமே உருவானது. அது சத்தம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறார்கள். அதை பற்றியெல்லாம் அது சரியா தவறா என்றெல்லாம் நமக்கு தெரியாது. ஏனென்றால் எனது வயது வெறும் 70 தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அவர்கள் அறிந்து சொல்கிறார்கள். மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்பதையே ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். குரோமன்யான் என்ற முதல் மனிதன்தான் ஆதி மனிதன். நம் மனிதர்களுக்கெல்லாம் மூதாதையர் யார் என்றால் குரோமன்யான். எவ்வளவு வருடங்கள் என்றால் 2 lakhs
50,000 இயர்ஸ் முன்பு, 2.5 லட்சம் வருடங்களுக்கு முன்பு தான் இந்த குரோமன்யான் வந்தான் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. அப்போ இவர்கள் வருவதற்கு முன்பே இந்த பூமி இருந்தது, சூரிய மண்டலம் இருந்தது, பால்வெளி இருந்தது, நட்சத்திர கூட்டங்கள் இருந்தது, இந்த பிரபஞ்சமே இருந்தது. இந்த பிரபஞ்சத்தை நம்மால் பார்க்க முடியுமா? வானத்தை பார்க்கிறோம், இந்த கட்டிடங்களை பார்க்கிறோம், மேகங்களை பார்க்கிறோம், வானத்திலே அந்த பறவைகள், அதுவும் குறிப்பாக அந்த வௌவால் பறக்கிறது, இதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இந்த பிரபஞ்சம் எங்கே இருக்கிறது? நம் கண்ணுக்கு தெரியுமா? நம் கண்களுக்கு தெரிவது எல்லாம் இந்த சூரியனும் சந்திரனும் இந்த நட்சத்திரம் மட்டுமே. அதற்கெல்லாம் எவ்வளவு தொலைவில், தூரத்தில் இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் கணக்கிட்டு, இந்த ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் அல்லது அஸ்ட்ரானமி தெரிந்தவர்கள் ஒளியை வைத்து, அதனுடைய வேகத்தை வைத்து அவர்கள் கணக்கிட்டு சொல்கிறார்கள். இதை எதுவுமே தெரியாமல் முட்டாள்தனமாக இது எல்லாமே ஆல்மைட்டி 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 என்று சொன்னால் மூடன் நம்புவான். மூடர்கள் நம்புவார்கள், முட்டாள்கள் நம்புவார்கள், படிக்காதவர்கள் நம்புவார்கள். நீ உனக்கு என்ன வயது, எத்தனை வயது இருந்தாலும் உண்மைக்கு புறம்பாக நீ சொல்லும் பொழுது அதை எப்படி என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும்? மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது ஏற்றுக்கொள்ளாமலும் போகலாம். எனக்கு உடன்பாடு இல்லை, நான் அவருடன் சண்டை போடவில்லை. இதை, என் கருத்தை என்னுடைய யூடியூப் சேனல் மூலம் நான் தெரிவிக்கிறேன், அவ்வளவுதான். இந்த மனிதன் கடவுள் என்று சொல்கிறான், ஆல்மைட்டி என்று சொல்கிறான், சாமி என்று சொல்கிறான், என்னென்னவோ பெயர் வைத்து சொல்கிறான். இதெல்லாம் ஒரு மனிதன் கற்பனையால் சொன்னது தானே. அவன் எந்த கடவுளை பார்த்தான், எந்த கடவுள் எந்த மொழியில் பேசினார், எதுவுமே தெரியாது மூடர்கள். அவர்கள் இன்றளவும் இதைத்தான் சொல்கிறார்கள். உன் பெயரிலே, உன் அப்பா பெயரிலே வீராசாமி, சாமி என்ற பெயர் இருக்கிறது, நீ கடவுள் இல்லை என்று எப்படி சொல்வாய் என்று ஒருவர் கேட்கிறார். நான் என்ன சொல்வது? எத்தனை சாமி இருக்கிறார்கள்? ஆரோக்கியசாமி இருக்கிறார்கள், குப்புசாமி இருக்கிறார்கள், சிவசாமி இருக்கிறார்கள், எத்தனையோ சாமிகள், எல்லாமே ஆசாமிகள் தானே. அவர்களுக்கு ஒவ்வொரு பெயர். ஆசாமி என்றால் மனிதன்தான். அந்த ஆசாமிக்கு பெயர் தான் இந்த குப்புசாமி, வீராசாமி, அடைக்கலசாமி என்றெல்லாம். இது புரியாமல், தெரியாமல், அறியாமல் முட்டாள்கள் போல பலர்கள் பேசுவது வருத்தமாகத்தான் இருக்கிறது. என்ன சொல்வது? அவர்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் அவர்கள் விளங்க மாட்டார்கள், விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் புரிதல் கிடையாது, அவர்களுக்கு புரிதல் கிடையாது. இந்த ஆரையும் அறிவும் இல்லை, பகுத்தறிவும் இல்லை. நான் வேறு என்ன சொல்வது? அவ்வளவுதான். என் மனதில் இருப்பதை கொட்டி தீர்த்து விட்டேன். ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது புறந்தள்ளுங்கள், அது உங்கள் பாடு. இது எனது கருத்து, அவ்வளவே.